எரியுது தனால் விரட்டுக்கும். அதுக்கு பிறகு சுடுவோம் மீனை. அதுவரை மீன் நல்ல சூப்பராக வந்து மசாலாலாம் குறைங்க அந்த மாதிரி ஊறி போயிருக்கும். வேறுங்க மீனில் வந்து எண்ணெய் வந்து சும்மா வடியுது வேறுங்க அப்படின்ட்டு. தேசிக்காய் புளி போட்டு சாப்பிட சும்மா செம்மையாக இருக்குது. நான் ஒரு துண்டு பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல உரைப்பாகவும் வேறு லெவலில் இருக்குது. பாருங்க சுவத்தை பற்றி அரிசி சோறு, இந்த குழம்பு, மீன் குழம்பு என்ன மீன் குழம்பு, சுட்ட மீன் பொரிக்கல். அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க சொன்னா, முதன் முறையா வந்து நாங்கள் எங்களோட வீட்டை வந்து மீன் சுட்டு சாப்பிட போறோம். வீட்டை வந்து ஒரு தடமே இதுவரைக்கும் மீன் சுட்டு சாப்பிட்டதில்லை. இன்றைக்கு தான் நாங்கள் மீன் சுட்டு சாப்பிட போறோம். அது எப்படி வருது, என்ன டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலினையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போகலாம். மீன் சுட்டு சாப்பிடலாம் வாங்க. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் ரூபி மீனில்? மீன் சுட போகலாம். இன்றைக்கு வந்து மீன் சுட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான மீன். என்ன மீன்? விளை மீனை வச்சு இன்றைக்கு வந்து நாங்கள் சூப்பராக வந்து சுட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கனகாலம் ஆயிடுச்சு. கனகாலம் வந்து என்ன சுட்டு சாப்பிட்டதே இல்லை. நானும் சாப்பிடல ஒரு நாள் சுட்டு. இன்றைக்கு தான் நம்ம முதல் தடவையாக நாங்கள் வந்து சுட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கோழி எல்லாம் பக்காவாக சுட்டு வடிவெல்லாம் சாப்பிட்டேன். வருஷத்துக்கெல்லாம் சாப்பிட்னாங்க. இப்போ வந்து இன்றைக்கு வந்து மீன் வந்து சுடுவாங்க. விளை மீன் பெரிய மீன் தான் பார்த்தோம். பெரிய மீன் கிடைக்கல எங்களுக்கு. ஆனால் இந்த மீன்களை விட இந்த தலப்பியா, இந்த குளத்து மீன் இல்லை ஆற்று மீன், அது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து செதில் மட்டும்தான் நோண்டும். செதில் நோண்டு சைட் முள்ளு மட்டும்தான் சரியான. ஓகே, நாங்கள் வந்து சுடுவோம். படியெல்லாம் பட்டி எல்லாம் எடுத்துட்டு குடல் எல்லாம் எடுத்து ஒரு கழுவிட்டு எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு சுட வைப்போம். ஓகே, என்ன செய்வோம் ரவி? இந்த சைட் முள்ளுகள் எல்லாம் வட்டி எடுக்கும். வட்டி எடுத்தா செதில் தானே, அப்படியே செதில் தான் தட்டணும். நான் ஒரு நாள் மீன் வந்து சுடே இல்லை. தான் சுட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த குளத்து மீன் வந்து அது நல்லா இருக்கும். தலப்பியா இப்போ நடு சென்டரில் இப்படி எல்லாம் கூறணும். மேஞ்சிலுங்க குடல் எடுக்கு. இப்போ நாங்கள் கறிக்கு சமைக்கிற வெட்டுற மாதிரி வெட்டி இல்லாது இதுன்னா அப்படி வெட்டி எடுக்கலாது. எடுத்துட்டு குடல் எடுக்கும். அது வந்து குடலை வந்து எடுக்கும். நான் ஒரு நாள் மிதண்டையில் இன்றைக்கு தான் முதல் தடவையாகன்றேன். அப்படிதான் குடல் எடுத்து வடகு செய்தியில் நோண்டி குடல் அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லையா? எல்லாம் கொடுத்தாச்சு குடல்லாம். இனி இப்படியே மற்ற மீன் ரெண்டையும் வட்டி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து எல்லா மீனும் வந்து இந்த பட்டி எல்லாம் குடல்லாம் எடுத்து சூப்பராக வச்சுருக்கேன். வந்து எல்லாம் கழுவணும். இது பார்த்துங்க, ஒன்றுக்கே குடல் இல்லை. எல்லாம் மசாலா வந்து அடையும். சரி, நாங்கள் இப்போ கழுவி எடுத்துட்டு பார்ப்போம். எவ்வளோ கழுவியாச்சேண்ணே. இனி வந்து இந்த மீனில் வந்து கீறு போடும். ஏனெண்டா இந்த மசாலா எல்லாம் அப்போ தான் இருப்பாங்க மேலே. அப்படி கீறு அப்படியா? ஓகே, இப்படி கீறும். அப்படி கீறுவோம். கீரெல்லாம் வட்டணும். அதான் ஆக வட்டி விட்டால் கொஞ்சம் தசை இல்லாமல் வட்டு. ஓகே, ரெண்டு வகையும் இந்த உப்பு மசாலா என்ன இறங்கி டேஸ்டாக இருக்கும். இப்படி கீறி விட்டா சரி. ஓகே, அப்படியே கீறி எடுத்து போட்டு சட்டியில் போடுவோம். இது வந்து குடல் இல்லை, இது வந்து தசை தான். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி கீரை தேவை நினைக்கிறேன். சரி, நோம்பலாக கீறுங்க. இப்படி ரெண்டு கீறதுனால காணும். தசை பிஞ்சு வேறு வேறையான. சரி, பார்க்க ஆசையாக இருக்கு வேணும் சாப்பிடுங்க. எடுத்து அப்படியே வச்சு சரி
எல்லாம் கீறி எல்லாம் சூப்பராக வச்சுருக்கேன். மசாலா எல்லாம் பூசி ஊற வச்சுட்டு சூப்பராக தான் வேலை. ஓகே, இப்போ வந்து இஞ்சியும் உள்ளியும் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். என்ன இது வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி நல்லா பேஸ்ட் ஆகும். எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மிளகு ஒரு 4-5 மிளகு போட்டு டங்குன்னு குத்துவோம். கேரம் இப்போ இதால் வடிவ சொன்ன மாதிரி பேனை வந்து பிடிச்சிட்டு அப்படியே உரலில் போட்டுட்டு நாங்கள் அந்த பிடிச்ச மாதிரி இதை வந்து இடிச்சிருக்கோம். நல்லா மூட்டை பூச்சி இதோட இங்கேயே நல்ல பேஸ்ட்டாக பிடிச்சிருக்கோம். சரி, நாங்கள் இதை பிடிச்சி குத்தி போட்டுருவோம். இப்போ வந்து மிளகு இடிச்சாச்சு. இனி வந்து இதோட வந்து இஞ்சி இஞ்சியும் சேர்த்து நல்லா அடிக்கணும். மிக்சியில் அடைக்கிற மிளகு இடிச்சா தான் நல்லா வேணாம். மிக்சியில் அடித்தா கொஞ்சம் சிலது அடி ஓட்டி சிலது அடி ஓடாமல் இருக்குது. அதில் உலக்கால் இந்த உரலில் போட்டு குடிக்கிறது நல்ல பேஸ்ட்டாக அடிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனுக்கு வந்து மசாலா தயார் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி முள்ளியை நல்லா உட்டலில் போட்டு இடித்து வச்சுருக்குறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள், இது வந்து கறித்தூள், இதுக்குள்ளேயே மிளகு, இதுக்கு நாங்கள் மிளகு முடிச்சினாங்களே, இஞ்சி உள்ளியோடு சேர்த்து மிளகு முடிச்சினாங்க. மற்றது இது வந்து கறித்தூள். சொன்னால் முக்கியமானது உப்புத்தூள். இது வந்து தூள் உப்பு தான் போடணும். இப்போ இவ்வளோ வந்து நாங்கள் மீனுக்கு போடுற மசாலாக்கள் இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அப்படியே வடிவாக பின்னஞ்சு குழைக்கணும். நல்ல வடிவாக இந்த உப்பெல்லாம் சேரணும் இந்த மசாலாவோட. அப்படியே சொல்கிறாங்க. இதோட வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு குழைக்கன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டிப்பதத்தில் இல்லை இருக்குது. தண்ணி பருவமாக இருந்தால் தான் அந்த பூசலாம். நல்லது. என்ன பலகாரங்கிற பாருங்க, உருட்டி வச்சுட்டீங்க. கொஞ்சம் தண்ணி ஒரு சொட்டு சேர்த்தா காணும். ஏன்னா ஆக வலிக்கு கொண்டு போயிடும். மீனில் வலிக்கு கொண்டு போகிற விட வந்து காணா போயிடும். தண்ணி குடிச்சேன்னு சொன்னால் என்ன செய்யறோம்? ஒன்றும் செய்யறாது. இது காணும் எங்களுக்கு தண்ணிங்க நல்லபடியாக காணும். மீனில் வந்து நல்லபடியாக பூசி விடுவோம். இப்போ நாங்கள் மீன் ஒன்று எடுத்து அப்படியே மசாலாவாக பூசுவோம். இந்த வெட்டுக்கு எல்லாம் நல்ல வடிவாக பூசணும். அப்போ தான் நல்ல வடிவாக பூசி விடுவோம். நல்ல வாசமாக இருக்குது. இஞ்சி, உள்ளி, மிளகு தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக பூசுவோம். அதனால் தாழ்ப்பமாக வெட்டக்கூடாது. வெட்டினா மீன் வந்து பிஞ்சு போடும். தாழ்ப்பமாக வெட்டுன்னா தாழ்ப்பமாக வெட்டினா என்ன முள் எல்லாம் போட்டு வெட்டினாலும் இருக்கும் பிரச்சனை இல்லை. வடியா பூசுங்க. பூசினதான் நல்லா இந்த அலகு இருக்குல்ல, அலை விரித்து கொண்டு சைட்டால் அலகு இது வாய் இல்லை, நான் வாயை சொல்லல. அலகு இந்த சைட் அலகு இருக்கு உள்ளே மாதிரி அப்போ மேலே பிரித்து கொண்டு இல்லை. அப்போ தான் மற்ற பக்கம் அப்போ தான் இந்த மசாலா இறங்கும். அப்போ தான் நல்லா இருக்கும். வந்து பூசியாச்சு இப்படி வைங்கோ. இதில் எல்லாம் மாதிரியா பூசப்படையில போல இருக்கு. அது பேஞ்சு பூசுவோம். இதுக்கெல்லாம் பூசிட்டு இது கொஞ்சம் பெரிய மீன் அதை விட
மெதுவா பறக்க போது வீடியோவில் வழியாக தெரியாது. மெதுவா இப்போல்லாம் காணும் தான் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சரியா? எல்லா மீனுக்கும் பூசி அடிச்சுப்பாங்க இப்படி மசாலாண்டு. இப்போ இப்படியே ஊற வைக்கணும். இப்படியே ஒரு அரை மணி தேரம் கலந்து ஊறட்டுக்குமே. ஏன்னு சொன்னால் இது நெருப்பெல்லாம் மூட்டணும் தானே. நெருப்பு மூட்டணும், தண்ணல் ஆக்கணும், அதுக்கப்புறம் கம்பியில் கட்டணும், அதுக்கப்புறம் சுடணும், அவ்வளோ வேலை. அதுக்கப்புறம் சாப்பிடணும். ஓகே, அவ்வளோதான் வேலை. இப்படியே வைப்போமே இப்படியே வந்து ஊறட்டு. ஓகே, நாங்கள் இப்போ போய் நெருப்பை மூட்டுவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சுடுறதுக்கு வந்து நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு. இங்கே வந்து நல்ல தணலாக வந்து வெறும் பார்த்தீங்கன்னா பாருங்க புறா எல்லாம் போச்சு. அந்த மாதிரி வந்து எரிச்சு விட்ருக்கேன். இப்போ எரியுது தணலாக விரட்டுக்கும். அதுக்கு பிறகு சுடுவோம் மீன். அது வரையும் மீன் நல்ல சூப்பராக வந்து மசாலாலாம் குறைங்க அந்த மாதிரி ஊறி போயிருக்கும். அதுக்கு பிறகு சுட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வடிவாக வந்து எரியட்டுக்கும். எரிஞ்சு நல்ல தணலாக விரட்டுக்கும் பிறகு இப்படி மீன் மாற்றுவோம். எப்படி என்ன 3 மீன் தானே? இல்லை, மசாலா எல்லாம் சூப்பராக வந்து இறங்கிருக்கு. அது கூட தான் இப்படியே வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு? சுட போகிறோம் மீன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் என்ன நாங்கள். நீங்களும் சாப்பிட்டதில்லை, நானும் சாப்பிட்டதில்லை. நானும் சுட்டு சாப்பிடல, பொரிச்சு சாப்பிட்றதா. பொரிச்சு சாப்பிட்டுருக்கேன், சுட்டு சாப்பிடல. மீன் இப்படி வச்சுட்டு நிறைய நாளாக நாங்கள் சுடுவோன்னு நினைக்கிறது என்ன. ஆனால் சுடுவே இல்லை. இன்றைக்கு தான் வந்து சுட போகிறோம். கம்பியாலெல்லாம் கட்டி வந்து கம்பியால் கட்டுவோம் மீன் விழாமல். மீன் ஓடிடும், கடலுக்கு ஓடி போடும். ஓடினாலும் இது நம்ம அதுக்காக என்ன செய்யணும், கம்பி எடுத்து அப்படியே கட்டணும். அது வளர்த்து என்ன நெடுகள் நான் சுட்டு சாப்பிட போகிறோம். மீன் தானே ரெண்டே தான் நான் உலகத்துக்கு மீனை சுட்டு சாப்பிட்றோம். எனக்கு அது இந்த மழை காலங்களில் அப்படியே தான் சுட்டு சாப்பிடணும். இது இந்த வெயிலுக்கு இல்லை, மழை காலங்களில் இந்த குளத்து மீன் இருக்குல்ல, அது சுடலாம். அந்த மீன் வண்டி சுட்டு சாப்பிடணும். அந்த விட்டு அது சாப்பிட மாட்டேங்க. நான் சாப்பிடுவேன், மாமா சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? போய் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு அதை கட்டி சூப்பர். மாவி வந்து இருக்கவே சாப்பிடுவேன். எல்லாம் கட்டிட்டு நீங்கள் வந்து சுடைக்க பார்ப்போம். என்ன மீன் 2 நித்திர உள்ளதோ? எல்லாம் நித்திர உள்ள இருக்குது. வடிவா அமர்த்தி வச்சு கட்டியிருக்கிற நாக்கில் எப்படி இருக்குப்பா? சும்மையா மசாலா எல்லாம் இறங்கிட்டேன். சரி, ஓகே, நாங்கள் இப்போ சுடுவோம். ஓகே, கணக்கு தன்னலுக்கு இந்த விரஜின்னு சொன்னால் கணக்க வேணும். இது வந்து பக்கண்டு போயிருமே. இது வந்து பேச பசையண்டு இல்லை தானே, பக்கண்டு இந்த வைக்க காணும். இந்த தணல் வைப்போம் வைங்கோ. ஓகே, வந்து வச்சு விட்டா 2 வாட்டில் மீன் வந்து உள்ளுக்கு அவியுமே. இப்போ வந்து சுடுறதுக்கு வச்சிருக்கு பாருங்க. தணலில் கிடந்து சுடட்டுக்குன்னு இல்லை பாருங்க. கீழே இப்படி தணலாக இருக்குது. பாருங்க எப்படி ஓடுதுண்டு. மீன் நாணயம் வந்து என்ன ஊற்றுது ரவி.
வளைஞ்சு வளைஞ்சு ஊற்று. அதான் போய் தெரியும். அதான் வந்து போய்ஞ்சுருக்கு. வேறுங்க வேறுங்க மீனில் வந்து எண்ணெய் வந்து சும்மா வாடிக்குது வேறுங்க அப்படின்ட்டு. அப்படி மீன் சுடுறதெல்லாம் போகுது. அது கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் காணா வந்துட்டு திருப்பி எரிச்சினா கொஞ்சம் தணல் இருந்தால் தான் நல்லது. சுட்டு முடியுது. அப்படி மீன் சுட்டு கொண்டு வந்தாச்சா? எல்லாம் சுட்டு கொண்டு வடிவாக வந்துட்டு பார்த்தீங்களா? இப்படி சுடுவாட்டுருக்குல்ல, அது முறுமுறுப்பாக சுடுவாட்டு அப்படி இருக்கு. நீங்கள் வந்து நீ என்ன செய்யணும்? நீ கலட்டி கோப்பையில் வச்சு சாப்பிடுவோம். சரி, எல்லாத்தையும் கலட்டிட்டு வாசமாக இருக்கு. அது வாசமாக இருக்கு. ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கல தானே, இல்லை தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்க்க நல்ல காற்று மணிக்கு இப்போ தான் கொஞ்சம் காற்று அடிச்சு. காற்று அடித்தாலும் என்ன அடித்தாலும் வைக்கணும். இது ஏங்க வாழெல்லாம் இப்படி மொட்டு சர சர சரண்டு எல்லாம் போட்டு அப்படி கம்பி நல்லா வரும். கட்டு கம்பி தான் நல்ல மொத்த கம்பி. மொட்டு வச்சுட்டேன். அப்படியே முருகி வாசத்தை பார்த்தீங்க. இந்த அரைச்ச குழம்பு வச்ச மாமனுக்கு மொத்த மாரி வேணுங்க. இஞ்சி உள்ளி இல்லை ஒட்டு போட்டுட்டேன் கம்பி கமத்தி கட்டினேன். பொட்டிஞ்சு வரைக்கு அந்த வைக்கையில் வாசம் உண்டா? அப்பப்பப்பப்பா என்ன வாசம்! அரைச்ச கறி வச்ச மாரி வாசம். முறைக்கு வைங்க ஒரு மீனா. பாதி மீன் பிஞ்சிட்டு அது பிரச்சனை. விட்டு போட்டேன் முறி அமர்த்தி கட்டினு. இப்போ வந்து மீனெல்லாம் மடியாக சுட்டாச்சு. இப்போ அதுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு பாருங்க. வெங்காயம் தேசிக்காய் புளி போட்டு சாப்பிட சும்மா செமையாக இருக்குது. நான் ஒரு துண்டு பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல உரைப்பாகவும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கோ, சுவத்தை பற்றி அரிசி சோறு, இந்த குழம்பு, மீன் குழம்பு என்ன மீன் குழம்பு, சுட்ட மீன் பொரிக்கல். இறைச்சி அது வேண்டாம், அது இறைச்சி அது வேறு. லெமன் சாரை புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இது வந்து முள் இல்லாத மீன் எல்லாம் நல்லதானே சுட்டு சாப்பிடும். என்ன மாதிரி இருக்கு? இதுவும் இப்படி தான் இறைச்சி எண்ணெய் சுடைக்கு அப்படி எண்ணெய் ஊற்றுண்டுச்சுதோ அதே மாதிரி தான் சுட அப்படியே எண்ணெயெல்லாம் ஊற்றுண்டது. நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிடுவோம். நானும் என்ன செய்றீங்க? சாப்பிட்டுருக்கேன். இது வந்து மீன் வந்து கவனமாக வந்து சாப்பிடுவோம். முள்ளேண்ணா இறைச்சின்னா நறுக்கு முறுக்கு தான் சாப்பிட முடிச்சிட்டீங்களே. கோப்பை கொண்டீங்க அவ்வளோதான் மிச்சம் கிடக்கு. நல்ல தாசை நல்லா அவிஞ்சிரு வேறு வந்து இந்த வேறு அப்படி இல்லை. அது சூப்பராக இருக்குது தெரியுமா? முதத்தில் வேண்டே தான் சாப்பிடணும் சுட்ட மீன் அந்த மாதிரி நல்லா இருக்கு.
நல்ல நல்ல ஊரைப்பாவும் நல்லா இருக்குது. தலையெல்லாம் சாப்பிட்டீங்க போல தலையெல்லாம் இந்த நான் வேறு லெவல் டேஸ்டாக இருக்குது. டேஸ்டாக இருக்கும். சுட்டு சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை. சுடுறதான் வேலை வைக்கணுன்ட்டு. ஓகே கொஞ்சம் நல்ல நெருப்பு தலால் நிற்குமே இருந்தால் பக்கம் சொல்லலாம். இது கொஞ்சம் ஜெயிட்டு ஒரு மணி தேவை கூட்டிகிட்டேன் நாங்கள் மீன் சுட இறைச்சி சுடலாம் போல இறச்சி கொஞ்சம் அது பிறகு நல்ல சிரட்டை எல்லாம் போடணும். ஊமை கொட்டை சிரட்டை போட்டால் கொஞ்சம் இது தனி பிறகுல தானே போட்டது. இது தணலில் தனி பிறகு போட்டது. அது கொஞ்சம் பாலை பிறகுகள் அப்படி என்ன தான் நிற்கும். இது சும்மா இங்கே எங்கே சோத்தியில் கொஞ்சம் போட்டேன். அதெல்லாம் பக்கத்தில் எரிஞ்சு சாப்பிடாது. இதுதான் இப்படியான முள்ளுவல் இருக்காங்க கவனமாக சாப்பிடும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். வந்து வேகமாக வந்து சாப்பிடலாம். இறைச்சி இல்லை இது சப்பி சாப்பிட பொறுமையாக சாப்பிடுவோம். சைட் முள் எல்லாம் இருக்குமே. இது என்ன மீன் ரூபி? இது புலா மீன். புலா மீன். புலா மீன் வாங்கி தான் இன்றைக்கி நாங்கள் சுட்டு சாப்பிட்ருக்குறோம். இதே போல் உங்களுக்கும் சுட்டு சாப்பிட ஆசை இருந்தால் சுட்டு சாப்பிடுங்க. சுட்டு சாப்பிடுங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இதில் வந்து எண்ணெய் ஒன்றுமே இல்லை. உண்மையில தானே பொரிச்சு சாப்பிட்றதா எண்ணெய். கோழி சுடைக்கில் இப்படி அந்த எண்ணெய் இல்லாமல் இந்த உரி ஊற்றிச்சோம். அதே மாதிரி மீனும் அப்படி உரி ஊற்றிச்சு. என்ன மீன் குழம்பு இருக்குது தானே எண்ணெய். சரி வடிவா சாப்பிடுங்க. சரி நான் சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கிற உறவுகளே பாய்.